தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள். நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். பிப்ரவரி 2018. ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். பொதுப்பணித்துறை. அரசு. மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. ரூபாய் 40 லட்சம். முன்வைப்பு தொகை ரூபாய் 30,000. ரூபாய் 80,000. 6 மாதங்கள். ஒப்பந்த புள்ளிகள். பிற்பகல் மணி வரை. மணிக்கு திறக்கப்படும். ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயாரிக்க. பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொழில்நுட்ப பட்டதாரியாக இருக்க வேண்டும். மாத ஊதியம் ரூபாய் 30,000. வயது வரம்பு. விண்ணப்பங்கள் கல்வி சான்றிதழின் தேதியிலிருந்து நாட்களுக்குள் என்ற முகவரிக்கு அனுப்பப்பட வேண்டும். பின்னர் அறிவிக்கப்படும். விளம்பரம் தயாரிக்க. பத்திரிகை ஆசிரியருக்கு கடிதம். சிறப்பு சுருக்கங்கள். பலமுறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது குறித்து தினமணி ஆசிரியருக்கு எழுதும் கடிதம் வரைக. விபத்து அறிக்கை. சிறப்பு சுருக்கங்கள். மணி அளவில் கொண்டிருந்த போது பலத்த காயம். நேரில் பார்த்ததாக அறிக்கை தயாரிக்க. 1/3 பாகம். சிறப்பு சுருக்கங்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வரவு செலவு திட்டத்தின் எதிர்க்கட்சி தலைவர் பேசியதாவது: நிதியமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தை புது வரிகள் 80 தான் புது வரி இருக்கிறார்கள். இந்த வரி வரவு செலவு திட்டத்தில் அடுத்து அமைச்சர் அவர்கள் வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் சொல்லி இருக்கிறார்கள். அரசு விற்கும் முறையில் அரசின் உணவு உற்பத்தியை எந்த முறையில் ஆவண செய்ய வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொள்ளுகிறேன். 15 seconds. 10 seconds. 5 seconds. கெஜெடி ஸ்டார். 1. தஞ்சாவூர் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் அவர்களால் நாகப்பட்டினம் அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் புதிய வகுப்பறைகள் கட்டும் பணிக்கு மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. பணியின் தோராய மதிப்பீடு ரூபாய் 40 லட்சம். முன்வைப்பு தொகை ரூபாய் 30,000. ஒப்பந்த புள்ளி ஆவணங்களின் விலை ரூபாய் 80,000. இவை 2017ஆம் ஆண்டு அக்டோபர் 3ஆம் நாள் முதல் 7ஆம் நாள் வரை வழங்கப்படும். பணி முடிக்கப்பட வேண்டிய காலம் 6 மாதங்கள். ஒப்பந்த புள்ளிகள் அக்டோபர் 9ஆம் நாள் பிற்பகல் 3 மணி வரை பெறப்படும். அவை அன்றே பிற்பகல் 4 மணிக்கு திறக்கப்படும். ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயாரிக்க. 2. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் வேளாண்மை தொழில்நுட்ப மேலாண்மை முகமை திட்டத்தின் கீழ் தொழில்நுட்ப வல்லுநர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. விண்ணப்பதாரர் வேளாண்மை பட்டதாரியாக இருக்க வேண்டும். மாத ஊதியம் ரூபாய் 30,000. வயது வரம்பு 30. பணியிடங்கள்
முற்றிலும் தற்காலிகமானவை. விண்ணப்பங்கள் உரிய கல்வி சான்றிதழின் நகலுடன் விளம்பரம் வெளியாகும் தேதியிலிருந்து 15 நாட்களுக்குள் திட்ட இயக்குனர், வேளாண்மை, கிளை இயக்குனர் அலுவலகம், காஞ்சிபுரம் என்ற முகவரிக்கு அனுப்பப்பட வேண்டும். நேர்காணல் நடைபெறும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும். விளம்பரம் தயாரிக்க 3. அயனாவரம் துரைசாமி தெருவில் கடந்த சில மாதங்களாக பகலிலும் இரவிலும் மின்சாரம் இல்லாமல் அனைத்து தரப்பினரும் மிகுந்த வேதனை அடைகின்றனர். மேலும் குறைந்த மின் அழுத்தத்தால் மின்சாதன பொருட்கள் பழுதடைகின்றன. பலமுறை நேரிலும் தொலைபேசியிலும் சம்பந்தப்பட்ட வில்லிவாக்கம் மின்சார வாரிய அலுவலகத்தில் புகார் செய்யப்பட்டுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சீரான மின்சாரம் வழங்க தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது குறித்து அயனாவரம் துரைசாமி காலனி குடியிருப்போர் சங்க தலைவர் தினமணி ஆசிரியருக்கு எழுதும் கடிதம் வரைக. 4. சூளை மேட்டை சேர்ந்த ஒரு கொத்தனார் அசோக் நகரில் நேற்று மாலை 5 மணி அளவில் கட்டட மேற்கூரையில் நடந்து கொண்டே அலைபேசியில் பேசி கொண்டிருந்த போது கீழே விழுந்தார். பலத்த காயம் ஏற்படவே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே காலமானார். விபத்தை நேரில் பார்த்ததாக அறிக்கை தயாரிக்க. ஸ்டாப். சரியாக 2 நிமிடங்களுக்கு பின் 3இல் 1 பாகம் படிக்கப்படும். Seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வரவு செலவு திட்டத்தின் மீது எதிர்க்கட்சி தலைவர் பேசியதாவது: மாண்புமிகு தலைவர் அவர்களே, நிதியமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு ஒரு பற்றாக்குறை வரவு செலவு திட்டத்தை அளித்திருக்கிறார்கள். இந்த நிலைமையில் புது வரிகள் அவசியமா என்பதுதான் நம்முள் உள்ள பிரச்சனை. பக்கத்து மாநிலங்களில் துண்டு விழுந்தாலும் ஒருவித புது வரி ஏதும் போடாமல் வரவு செலவு திட்டத்தை தயாரித்து இருக்கிறார்கள். அது மிகவும் பாராட்டத்தக்கது. ஆனால் நமது
நிதியமைச்சர் அவர்கள் புது வரி ஒன்றும் போடவில்லை என்றும் இருக்கும் சில வரிகளில் மாற்றம் செய்து சமாளிக்க வேண்டியிருக்கிறது என்றும் சொல்லுகிறார்கள். இந்த வரி மாற்றம் அவசியமா என்பதை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. இந்த வரவு செலவு திட்டத்தில் துண்டு விழுவதை ஒருவிதமாக சரிக்கட்டியிருக்கலாம். அடுத்து அரசாங்கத்தில் சிக்கனத்தை கடைபிடிப்பதை பற்றி பரிசீலனை செய்ய ஒரு பெரிய அதிகாரியை அமைச்சர் அவர்கள் நியமித்து இருக்கிறார்கள். அதற்கு பதிலாக அவரையும் வைத்து கொண்டு வேறு சில முக்கியமான தலைமைச் செயலக அலுவலர்களையும் உத்தியோக பற்று அற்றவர்களையும் சேர்த்து கொண்டு ஒரு குழுவை அமைக்க வேண்டும். வரவு செலவு திட்டத்தை சரியாக பரிசீலனை செய்து செலவினங்களை முடிந்த வரையில் குறைக்க வேண்டும் என்று நான் பல தடவை சுட்டிக்காட்டியிருக்கிறேன். அடுத்து இப்போது கிராம சேவக் என்று சில அதிகாரிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய வேலை என்ன என்பதை அமைச்சர் அவர்கள் சொல்ல வேண்டும். அவர்கள் இருப்பதனா எந்த விதத்தில் நன்மை ஏற்படுகிறது என்பதை அமைச்சர் அவர்கள் விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். அடுத்து நல்ல விதைகளை தயார் செய்வதற்காக விதை பண்ணைகள் அமைக்க போவதாக அமைச்சர் அவர்கள் தம்முடைய உரையிலே சொல்லியிருக்கிறார்கள். அது ரொம்பவும் வரவேற்கத்தக்கது. அதற்கு எவ்வளவு செலவாகும் என்று அமைச்சர் அவர்கள் பார்க்க வேண்டும். பெரிய பண்ணை வைத்திருப்பவர்களை கொண்டே இம்மாதிரி விதைகளை உற்பத்தி செய்வதற்கு வழி செய்யலாம். விதை பண்ணைகளுக்காக என்று பெரிய அதிகாரிகளை காயமாக வைக்காமல் பெரிய பண்ணை வைத்திருப்பவர்கள் தயாரிக்கும் விதைகளை மேற்பார்வை செய்தால் நலமாக இருக்கும். பெரிய பண்ணை வைத்திருப்பவர்களையே விதை பண்ணைகளை வைக்கும்படி செய்து அரசு சொல்கிறபடி யார் யாருக்கு எந்த விலையில் அவ்விதைகளை விநியோகிக்க வேண்டுமோ அம்மாதிரி விற்கும் முறையில் செய்தால் அரசுக்கு செலவு குறையும். ஆனால் இம்மாதிரி பெரிய பண்ணை வைத்திருப்பவர்கள் இல்லாத இடங்களில் அரசின் நேரடி பார்வையில் விதை பண்ணைகளை அமைக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. உணவு உற்பத்தியை பெருக்குவதற்கு ஒவ்வொரு பிராந்தியத்திலும் எந்த முறையில் காரியங்களை செய்யலாம் என்பதற்காக அந்தந்த பிராந்தியத்தில் குழுக்களை போட்டு அங்கே அதிகாரிகளை போட்டு காரியங்களை செய்யலாம். எப்படி பற்றாக்குறையை போக்கலாம் என்பதற்காக ஒரு குழு போட்டு பரிசீலனை செய்து உற்பத்தியை பெருக்க ஆவன செய்ய வேண்டும் என்று நான் அரசை கேட்டுக்கொள்ளுகிறேன். ஸ்டாப்.